வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஷியோமில இருந்து பியர்ட் ட்ரிம்மர்லாம் அவங்க நிறைய லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு கம்ப்ளீட் கிட் க்ரூமிங் கிட் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்களுக்கான சிகை திருத்தும் சாதனம் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண 1000 ரூபா 1500 ப்ராடக்ட்லாம் விட இதனோட விலை அதிகமா இருக்கேன்னு நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் க்ரூமிங் சொல்யூஷன். பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. முதல்ல இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த ஷியோமி க்ரூமிங் கிட் ப்ரோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸ் திறந்தோடனே உள்ள இந்த க்ரூமிங் கிட்னுடைய மெயின் மோட்டர் பகுதி மேல இருக்கு. எம்ஐ பியர்ட் ட்ரிம்மர் வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு இப்போ வித்துட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். வேற என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம இது கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டிட்டாச்சபிள் ஹெட்ஸ் ஒரு 3 விதமான ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து நோஸ் ஹேர் ட்ரிம்மர், இன்னொன்னு வந்து பாடி ஹேர் ட்ரிம்மர், அப்புறம் இன்னொன்று வந்து ப்ரெசிஷன் ஹேர் ட்ரிம்மர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாவரையும் விளக்குறேன். அது தவிர கோம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான கோம்ஸ் இருக்கு. ஏற்கனவே இதில் ஒன்று அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தவிர 3 விதமான கோம்ஸ் இருக்கு. இதில் 2 கோம்ஸ் பார்த்தீங்கன்னா பியர்ட் ட்ரிம்மர், 2 கோம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரிம்மர். அப்புறம் இதை கிளீன் பண்றதுக்கு ஒரு பிரஷ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு ஒரு USB டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த அக்சசரிஸ் எல்லாம் போட்டு எங்கேயாச்சும் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாத் பவுச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த க்ரூமிங் கிட்டினுடைய பாடி பார்த்தீங்கன்னா ஒரு IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ தண்ணியில போட்டு நல்லா கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். சோ தண்ணியில இதுக்கு கண்டம் கிடையாது. ஃபினிஷிங் நல்லா ஒரு சாலிடா இருக்கு. மேட் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. கீழ்ப்புறத்துல உங்களுக்கு பேட்டரி இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதோடைய பின்புறத்துல இது சார்ஜ் பண்றதுக்கு USB டைப் சி கான ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. சைஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான டயல் மேல இருக்கு. இது ஆஃப் ஆயிருக்கிற நேரத்துல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆயிக்கும். மோட்டார் ஸ்டார்ட் ஆகாது. சேஃப்டிக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னா திருப்பி ஒரு 3 செகண்ட்ஸ் நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா திருப்பி ஆன் ஆயிடும். இப்போ இதனோட கொடுத்திருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த பியர்ட் ட்ரிம்மர். இந்த பியர்ட் ட்ரிம்மரே உங்களுக்கு 2 சைஸ்ல கொடுத்திருக்காங்க. ஷார்ட் பியர்ட் கோம் வந்து உங்களுக்கு 0 to 10.5 mm வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாங் பியர்ட் ட்ரிம்மர் வந்து 10.5 mm ல இருந்து 20 mm வரைக்கும் லென்த் நீங்க கட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் 2 கொடுத்திருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஹேர் கிளிப்பர். இதெல்லாம் தவிர இதுல வரக்கூடிய முக்கியமான அக்சசரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நோஸ் அண்ட் ஹேர் ட்ரிமிங் பிளேட். இப்போ என்ன மாதிரி மிடில் ஏஜ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நோஸ்ல வளரக்கூடிய ஹேர் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா இருக்கும். சலூன் எல்லாம் பார்த்திருப்பீங்க. முடி வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா லைட்டா நோஸ் இருக்கக்கூடிய ஹேரை ட்ரிம் பண்ணி விடுவாங்க. ஸோ அதை நீங்க வீட்டில் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிளேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை மாத்துறது ரொம்ப ஈஸி. அந்த மெயினா இருக்கக்கூடிய அந்த பிளேடை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதை நம்ம டக்குன்னு உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறமா பாடியில் இருக்கக்கூடிய ஹேரை கிளீன் பண்றதுக்கும் ஒரு தனியான ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா சூப்பரா கிளீனா ஒர்க் ஆகுது. அப்புறம் அந்த தலையில இந்த பூரா விடுற கோஷ்டி, அப்புறம் அங்க பக்கம் இந்த பக்கம் சைடுல ஒரு கோடு விடுற கோஷ்டி, இவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா பிரெசிஷன் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அந்த 0 சைஸ் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட டைரக்டா நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னை கட் பண்ணாம கிளீனா அது ஒர்க் ஆகுது. மீசையை ட்ரிம் பண்றதுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த கோம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகுது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல்ல மட்டும்தான் அந்த மீசை வந்து சரியா கட் ஆகாம சில பேருக்கு ஃபீல் பண்ணாங்க. நோஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய மீசையை இதோட டிசைன்ல அது சரி பண்ணிட்டாங்க. கரெக்டா இருக்கு. இந்த ப்ராடக்ட்னுடைய மத்த ஹைலைட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இருக்கிறதுனால நீங்க இதை க்ளீன் பண்றதுக்கு தண்ணியில வச்சு கூட நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். USB டைப் சி கான ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ சார்ஜ் பண்ணிக்கிட்டே வயர்டு மோட்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குயிக் சார்ஜிங் கான சப்போர்ட் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நம்ம டக்குன்னு சார்ஜ் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகுது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நீங்க கார்ட்லெஸ்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதான் அந்த ஷியோமியோட க்ரூமிங் கிட் ப்ரோ. சோ உங்களுக்கு இது இருக்கக்கூடிய எல்லா அக்சசரிஸும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு இந்த மத்த அக்சசரிஸ் தான் தேவை கிடையாது, வெறும் பியர்ட் ட்ரிமிங்க்கு மட்டும் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய ஷியோமி பியர்ட் ட்ரிம்மர் 2 அது நீங்க வாங்கிக்கலாம். அது வச்சு கூட நான் ஹேர் ட்ரிமிங்லாம் பண்ணிருக்கேன் பசங்களுக்கு. இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.